ஹாய் ஹலோ சிஸ்டர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எம்டி சார் போனப்போ எல்லாருக்கும் ஆர்வம், எப்படா வெளியே வருவார், எப்படா நம்மளுக்கு பேமெண்ட் கிடைக்கும் அப்படின்னு இன்றைக்கி நாளைக்கு இந்த வாரம் அடுத்த வாரம்னு சொல்லிக்கிட்டேவும் ஒரு வழியாக பொழுது போயிடுச்சு. ஸோ இன்னும் பொழுது போய்கிட்டு தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போயும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஒரு கஷ்டத்தில் இருக்கவங்க, பணம் வந்துடாதா கிடச்சிடாதான்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இருந்ததுக்கு இப்போ எல்லாருக்கும் கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எப்போ வெளியே வருவாங்க, படம் கிடச்சா போதும், பொறுமையாக இருப்போன்ற மாதிரி இருக்காங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமேவும். நானுமே அப்படி தான் இருக்கேன். எல்லோரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்னு. கண்டிப்பாக எம்டி சார் அதுக்கேற்ற மாதிரி நிறையா நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. எம்டி சார் வெளியே வர போகிறாரு, பெயில் கிடைக்க போகுது அப்படின்ட்டு. உண்மையிலேயும் அவ்வளோ ஒரு சந்தோஷம். சீக்கிரம் அவர் வெளியே வந்துட்டார்னா பிளான் இப்போ என்னென்ன பிளானும் உள்ளே கொண்டு வரேன்னு இருக்காங்க, அதை கொண்டு வரட்டும். ஃபஸ்ட்டு எக்ஸ்பெக்டேஷன் பேமெண்ட்டு தான். எல்லாருக்குமே ஒரு பேமெண்ட் போட்டுவிட்டா நல்லது. அதுவும் குறிப்பாக இப்போ போட்டவங்களுக்கு போட்டுவிட்டா இன்னும் நம்பிக்கையோடு இருப்பாங்க. ஏன்னா எல்லாருமே நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு வராங்க. இது அவங்களுக்கு கொஞ்சம் சின்ன ஆறுதலாக இருக்கும். எம்டி சார் வெளியே வராங்கிறது நிறையா சேனலில் இது பண்ணிக்கிட்டே இருக்காங்க, சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சீக்கிரம் வந்துடுவார் அப்படின்ட்டு. 20ஆந்தேதிக்கு மேலே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என்ன அப்படின்னா பெயில் மறுபடியும் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உண்மையிலேயும் அப்படி ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். ஸோ இதுவாது ஏமாற்றம் கொடுக்காமல் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா வெயில் அப்ளை பண்ணி கடைசியில் அவர் வெளியே விட மாட்டேன்றாங்க. ஏன் அப்படின்றதான் தெரிய மாட்டேங்குது. அவ்வளோ ஒரு நல்ல எண்ணத்தோட நல்ல முயற்சியில் கம்பெனி கொண்டு போய்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன் அமைகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா எத்தனை பேர் அவங்க நம்பி இருக்காங்கன்றது அவங்க தெரிஞ்சுட்டு கண்டிப்பாக பெயில் கொடுத்தா ரொம்ப நல்லது. ஏன்னா அடுத்தடுத்து நிறைய பிரச்சனைலாம் நடுத்தர மக்கள் சந்திக்க வேண்டியது இருக்குது. அதனாலே கண்டிப்பாக பெயில் கிடச்சி எம்டி சார் வெளியே வந்துடணும். வந்தால் தான் இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் கிடைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணியிருக்கோம். 6 மாதத்தில் பார்ப்போம் நம்ம பொறுமையாக இருந்து பலன் கிடைக்குதா, எவ்வளோ சீக்கிரம் கிடைக்குது அப்படின்னு. 6 மாதம் நடந்துக்கிட்டுருக்கு. மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதம் முடிய போகுது எனக்கு தெரிஞ்சு. அதாவது இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்குது. அங்கிட்டு 10-12 நாள் தான் இருக்கும். அதுக்குள்ளேயும் ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் கிடச்சிடாதா அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வராதுன்னா எம்டி சார் வெளியே வரப்போகிறாரு அப்படின்றத மாதிரி தான். சீக்கிரம் நாள் நெருங்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ சீக்கிரம் அது எவ்வளோ சீக்கிரம் நடக்குதோ அவ்வளோ சீக்கிரம் நல்லதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வெளியே வந்தோம், அதுக்கான சொல்யூஷன் ஏதாவது அவர் செய்வார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கிடச்சிச்சின்னா உண்மையிலேயே அதை விட சந்தோஷம் வேறு எதுவும் கிடையாது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிப்ஸ் தான் குழந்தைங்களுக்காக. குழந்தைங்கள பொறுத்த மட்டும் எந்த ஒரு ஆக்டிவிட்டி செய்யணுனாலும் கொஞ்சம் சாட்டர்டே சண்டே ஃப்ரீயாக இருப்பீங்களா, அப்போ செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு ரிலாக்ஸாக அவ்வளோ அழகாக பண்ணுவாங்க. அது ஏன் சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா, ஒரு சில பேரண்ட்ஸ் வேலைக்கு போயிடுவாங்க, ஹரிபரியாக இருப்பாங்க, எதுவுமே சொல்லிக் கொடுக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது, மேக்ஸிமம் டியூஷன் அனுப்புகிறவங்க இருப்பாங்க. ஸோ சண்டே லீவ் ஃப்ரீயாக இருந்திங்கன்னா அவங்களுக்கு வீக் ஆஃபில் புக்கை செக் பண்ணுறது, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். நோட்டு எப்படி எழுதியிருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, எப்படி இந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் எப்படி பண்ணுறாங்கன்றதை அவங்ககிட்ட கேட்டு அவங்ககிட்ட எப்படி செய்யணும்னு சொல்லுங்கள். இப்படி சொன்னால் தான் பிள்ளைகளுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம பிள்ளை என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்மளுக்கு தெரியும். தேங்க்யூ.